ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் பிளேட் கீ செயின் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மெட்டர் கண்டோர்ஸில் டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன் கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணோம்னா அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடுது. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபியூஷன் 360லையும் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக கொடுக்குறேன். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்குறவங்க 2 days பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பர்சனல் யூஸுக்கு ஃப்ரீ தான், அதனால டவுன்லோட் பண்ணிங்க. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 3D பிரிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான டிசைன் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டாக வச்சிருக்கோம். அதை ஃபிளிப் நேம் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நேம் என்டர் பண்ணாலே ஜென்ரேட் பண்ணுறது. ஜிப்ரஸ்ல பார்த்தீங்கன்னா பேசிக்காக தேவைப்படுற டூல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி ஒரு வீடியோ இருக்குது. அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். டெம்ப்ளேட் எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னா ஃபியூஷன் 360 பேஜ் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி இருக்கும். அதுல நீங்க நார்மலா இங்க இருக்க ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்ட்டு கொடுங்க. கீழே கொடுத்துருக்க டெம்ப்ளேட் ஃபைல் 2 நாள் ஃப்ரீயா இருக்கும், எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கங்க. கோர்ஸ் வாங்கினவங்க எப்ப வேணாலும் டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் ஃப்ரம் மை கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துங்க. இங்க நம்பர் பிளேட் கீ செயின் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஃபைல் கொடுத்துருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். நேம் அதுக்கப்புறம் அதுல இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி எடிட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு பிளக்கின் பாத்தீங்கன்னா ஆட் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி பேராமெட்ரிக் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். நமக்கு விண்டோஸ் 64 தான் தேவை. அது செலக்டா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு டவுன்லோடு கொடுங்க. சைன்இன் கேட்கும். நீங்க ஃபியூஷன் 360க்கு பர்சனல் யூஸ் பண்றதுக்கு ஒரு சைன்இன் கொடுத்துருப்பீங்களா, அந்த இதை கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும். அப்படி டவுன்லோட் ஆன ஃபைலை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு கொடுங்க. ஓப்பன் கொடுத்த உடனே இன்ஸ்டால் பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேர் மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல ஆடியன்ஸ்ல ஸ்கிரிப்ட் அண்ட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுல இந்த சைடு ஸ்கிரிப்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இங்கிட்ட ஆடியன்ஸ் இருக்கும். ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா பேராமெட்ரிக் டெக்ஸ்ட் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த ரன் ஆன் ஸ்டார்ட் அப் அப்படிங்கறத டிக் இருக்கான்னு பாத்துங்க. டிக் இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் சாலிட் அப்படிங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அதுல மாடிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்குங்க. இதுல சேஞ்ச் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. இது ரொம்ப லென்த்தா இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் தெரியற மாதிரி கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல நேம் அப்படின்னு கொடுத்துருப்பேன். மேல இருக்க நேம் சைஸ் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்றது, அதுக்கு என்ன நேம் நமக்கு வேணுங்கிற நேம் டைப் பண்றது. ரெண்டாவது டிஎன் ஹைட் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அது டிஎன் ஆரம்பிக்கிற நம்பரோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது. டிஎன்2 ஹைட்டுங்கிறது அதுக்கு அந்த ஃபாண்டோட சைஸ். அதுக்கப்புறம் அதுல என்ன டைப் பண்ணணுமோ அது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஹோல் சைஸ், இங்க இருக்க சைஸ் கீச்சன் மற்ற ஹோலோட சைஸ் பாத்தீங்கன்னா நீங்க 2 நார்மலா கரெக்டா இருக்கும், அதோட அதிகமா தேவையில்லை, சின்னதா இருந்தா போதும் அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேஸோட திக்னஸ், லெட்டரோட திக்னஸ், இது ரெண்டும் என்ன அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கீழே ஒயிட் கலரா இருக்கிற அந்த பேஸ் பாத்தீங்கன்னா 3 mm நார்மலா நான் யூஸ் பண்றது. இந்த லெட்டர் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமோட திக்னஸ் பாத்தீங்கன்னா 0.6 நான் யூஸ் பண்றது கொடுத்துருக்கேன். இதே எல்லாம் கரெக்டா இருக்கும். நீங்க இங்க இருக்கிற இப்ப நேம் முத்துராஜ்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தா இருக்கும் அப்படிங்கறதுனால இப்ப முத்து மட்டும் டைப் பண்ணோம்னா என்ன ஆகும், டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற டிஎன் அந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கங்க. டிஎன் 57 இருக்கிறத நான் பாத்தீங்கன்னா டிஎன் 60ன்னு மாத்துறேன். அது பக்கத்துல ஏதோ ஒரு நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க நம்பர் அப்படியே இருந்துட்டு போட்டோம். ஓகே கொடுக்குறேன். அங்க சேஞ்ச் ஆகிறத பாக்கலாம். நீங்க மாறிடுச்சு, ஓகேங்களா? சேஞ்ச் ஆயிருக்கிறத பாக்கலாம். நீங்க சேஞ்ச் ஆயிருச்சு. ஆனா இதுக்கு இடையில இந்த லெட்டர்ஸ் கடையில பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது ஒரு 7 லெட்டர், இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 5 லெட்டர் தான் இருக்கு. அதனால கேப் பாத்தீங்கன்னா நிறைய இருக்குது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த மாடிஃபை பேராமீட்டர் சேஞ்ச் பேராமீட்டர்ல போயிட்டு நேமோட சைஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 7 கொடுங்க. 7 கொடுத்து ஓகே கொடுத்தா கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஏன்னா நேம் பாத்தீங்கன்னா எல்லார் நேமும் ஒரே லெட்டர்ஸ் கவுண்ட் இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா அதோட சைஸை உங்களோட நேம் கோட லென்த்தை பொறுத்து நீங்க அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க, கம்மி பண்ணிக்கங்க. அதுதான் பாத்தீங்கன்னா சேஞ்ச் பேராமீட்டர்ல நேமுக்கு நேரா அதோட சைஸ். டிஎன் ஹைட்டுங்கிறது ஃபர்ஸ்ட்ல டிஎன் 60 ஆரம்பிக்குது பாத்தீங்களா, அதோட ஹைட்டு. அதுக்கு சேஞ்ச் பண்ற கமாண்ட் டிஎன்2 ஹைட் கீழே இருக்கிறது அதோட கொடுத்துருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு நீங்க சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஹோல் சைஸ் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. பேஸ் பாத்தீங்கன்னா என்ன திக்னஸா வேணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. லெட்டர் இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதான் இதுல கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஃபைலை பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பாடிஸ்ல போயிட்டு ஃபுல் ஃபைலு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க இருக்க ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்பர் பிளேட் கீ செயின் இருக்கு, அதுல எஸ்டிஎல் ஃபைல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு எங்க டவுன்லோட் லொகேஷன்ல சேவ் ஆகும் இருக்கு. நான் அதை எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட் எஸ்டிஎல் கம்ப்ளீட்டட்னு வந்துடுச்சு. இப்போ அதை நான் அதை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் வித்
மெட்டர் கண்ட்ரோல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். மெட்டர் கண்ட்ரோல்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக வந்திருக்கும். ஓகேங்களா, நேம் பார்த்தீங்கன்னா கரெக்டான புக்கில் வந்திருக்கும். இங்கே இருக்க நம்பரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் ஆகி வந்திருக்கும். நீங்கள் அதில் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இதோட சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் இருக்கும். ஓகேங்களா, நார்மலாக 55 mm இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். அந்த சைஸ்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிங்க. கியூரால போகிறப்ப நீங்கள் டோட்டல் சைஸே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டபுள் கலர் பண்ணுறதுக்கு கோர்ஸ் வாங்கினவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்து பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டைம் வெப்சைட்டை மட்டும் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபுல் கோர்ஸ் வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது மட்டும் தான் தேவைப்படுதுன்னா அதை மட்டும் கூட தனியாக வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மேலே ஒரு சில டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா 2 days 3 days பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா கொடுப்போம், அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.